அதே மாதிரி தான் இன்றைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான சீர்கேடு என்ன தெரியுமா? கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் கணவன் மனைவி எந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாமிய அடிப்படையில் படிக்க தவறியவர்கள் திருமணம் முடிச்சுட்டு மனைவியை நாட்டிலே வைத்துவிட்டு 5 வருடங்கள் 6 வருடங்கள் 10 வருடங்கள் தொடர்ச்சியாக வெளிநாட்டிலே காலத்தை கடக்கிறார்கள். வெளிநாட்டில் வாழ்றாங்க. வீடு கட்ட வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும், மூத்த மகளை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மனைவியை நாட்டிலே வைத்துவிட்டு கணவர் போய் வெளிநாட்டிலே சம்பாதிக்கிறார்கள். இது மார்க்க ரீதியில் எந்த அடிப்படையில் அனுமதி இருக்கிறது சகோதரர்களே? ஒரு நிர்பந்தத்துக்காக போறது சப்ஜெக்ட் வேற. அதுவும் இந்த அளவுக்கு பாரி இடைவெளி, எத்தனையோ வருடங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் உறவு என்ன நடந்துச்சு? அவர்கள் கணவன் மனைவியாக வாழவே இல்லை. நிக்காஹ் மஜ்லிஸ்ல உட்கார்ந்து திருமணம் நடந்துச்சு. ஒரு மாசம் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷமா நாட்டுக்கே இல்லை, 10 வருஷமா நாட்டுக்கே இல்லை. குழந்தை தானாக வளருது. இங்கே மனைவி தன்னுடைய வாழ்க்கையில மோசமாக நடந்தால், மோசமான தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டால் அந்த குடும்பத்துக்கே கெட்ட பேர் சகோதரர்களே. இது சமூகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சீர்கேடு. இதுக்கு மாற்று வழி என்ன செய்யலாம்? ஒன்றோ எப்படியாவது கஷ்டப்பட்டாவது நாட்டிலே ஒரு தொழிலை பார்த்து என்ன செய்யணும்? கணவன் மனைவியாக குடும்பமாக வாழ்ந்து பிள்ளைகள் சகிதமாக சின்ன தொழிலையாவது செய்து கொண்டு வாழ்ந்துகிட்டு போயிடணும். அல்லது உங்களோட மனைவியும் அதாவது உங்களோடு சேர்த்து அழைத்து கொண்டு வெளிநாட்டிலே போய் தொழில் செய்யலாம். இருவரும் நீண்ட காலம் பிரிந்திருப்பது எதிர்காலத்தில் சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு சீர்கேட்டை உருவாக்குவதற்கு அது வழிவகுக்கிறது. அதே மாதிரி திருப்பி பார்த்தீங்கன்னா சில கணவன்மார் நாட்டிலே இருந்து கொண்டு தங்களுடைய கஷ்டத்துக்கு தீர்வாக தங்களுடைய அன்பு மனைவிமார்களை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. தனி மஹரம் இல்லாம தன்னந்தனியாக பயணம் போய் யாருடைய வீட்டு வேலைகளை செய்து 2 வருடமாக சம்பாதித்து விட்டு மாதாந்தம் அவர்கள் இங்கே காசை அனுப்பி கொண்டிருப்பார்கள். அனுப்புகின்ற காசிலே இங்கே கணவன்மாரும் பிள்ளைகளுமாக சேர்ந்து ஜொலி பண்ணி கொண்டிருப்பாங்க. அங்கே மனைவி மஹரம் இல்லாமல் எந்த ஒரு ஆண் துணையும் இன்றி அந்நியவனுடைய வீட்டிலே வேலை செய்து விட்டு அனுப்புற பணம், இது மார்க்க ரீதியாக எங்கே கூடும் சகோதரர்களே? யோசிச்சு பாருங்க. ஹராமான முறையில் பயணித்திருக்கிறார், 2 வருட காலமாக ஹராமான முறையில் தங்கி நிற்கிறார் இன்னொரு அந்நியனுடைய வீட்டிலே. இது இஸ்லாத்தில் எங்க அனுமதி இருக்கிறது? ஆனால் முஸ்லிம் ஏஜென்சி செய்யறவங்க தான் என்ன செய்யறாங்க? ஹவுஸ்மேட் அனுப்புறேன்னு சொல்லி பெண்களை நாளுக்கு நாள் அள்ளி அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. இது கூடாது என்று சொன்னால் இதை விட்டா எங்களுக்கு வேற தொழில் இல்லை என்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப எங்கட ஊர்ல இப்படி எங்களுடைய மனைவிமார்களை வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு தன்னந்தனியாக அனுப்புறோம் என்றால் அதுவும் எதிர்காலத்தில் ஒரு சீர்கேட்டில் போய் தான் முடிய போகிறது. அதையும் தடுத்து நிறுத்தணும். அதற்கு மாற்று வழிகளை எல்லோருமாக சேர்ந்து கையாள வேண்டும், சமூகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை தான் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நமது சமூகத்தில் இடம்பெறக்கூடிய சீர்கேடுகளை தடுத்து நிறுத்தி ஒரு சிறந்ததொரு சமூகமாக குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முற்றிலும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு சமூகமாக எங்களுடைய சமூகத்தை எல்லாம் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்